அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சா பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. இன்று தினம் ஒரு நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். உத்திராட நட்சத்திரம் அப்படின்னாவே முதல்ல நம்ம ஞாபகத்து வர்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சித்தர். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கண சித்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொங்கண சித்தர் பிறந்த நட்சத்திரம் தான் உத்திராட நட்சத்திரம். அப்போது இந்த உத்திராட நட்சத்திரோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமே கிடைக்காது. அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஏன்னா சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, சொத்துனால் மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுறது, அதனால் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இது மாதிரி சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பட்டாசு சம்மந்தப்பட்டதாக ஒரு விபத்துகள் ஏற்படும். பட்டாசு வெடிஞ்சு கை காலில் பார்த்திங்கன்னா அங்கங்கே காயங்கள் ஏற்படுறது, பட்டாசுனால் பார்த்திங்கன்னா உயிரே சில பேருக்கு இந்த மரணமே சம்மந்தப்பட்ட விஷயமும் நடக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அது மாதிரியான பிரச்சனை வரும். கண் பிரச்சனையும் இந்த பல் பிரச்சனையும், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு அதிகமாக வரும்னு பார்த்திங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அதிகமாக ஏற்படும். அதே போல் நீண்ட நாளாக பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே சகலகலாக வல்லவனாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் சொல்லி பாருங்கள், என்னால் ஆகாது, எனக்கு தெரியாது, என்னால் முடியாதுன்ற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும், நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மனப்பக்குவம் கொண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க தான். சரி, உத்திராட நட்சத்திரக்காரங்க என்ன தெய்வங்கள் வழிபாடு செய்கிறதுனால மேன்மை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானுடைய வழிபாடும் திருப்பதி ஏழுமலையானுடைய வழிபாடு செய்கிறதுனால மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொண்ட நட்சத்திரக்காரங்களாக மாறக்கும் தான் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க. எப்போவுமே வாரத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு 3 நாளோ இது மாதிரி நாட்களை ஒரு பௌர்ணமி நாள், திங்கட்கிழமை நாள், அது மாதிரி நாட்களில் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறதும் இல்லை வருஷத்துக்கு ஒரு டைமாச்சும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது போன்ற 4 வேதங்களும் பிறந்த நட்சத்திரம் தான் இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி இருக்கக்கூடியதுலேயே எல்லா விஷயங்களையுமே பார்த்தோன்னா அடக்கி இருக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த 4 வேதத்துலேயுமே 4 வேதங்கள் உருவான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையப்பா. அப்படி இந்த ஆயில்யம், ரோகிணி, திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், இந்த ஆயில்யம், ரோகிணி, திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே பகையான நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை தடை கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா இந்த 3 நட்சத்திரக்காரங்க தான். நீங்கள் எதுனாலும் சொல்லி பாருங்கள், அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க. அதே போல் நீங்கள் தொழில் செய்கிறதோ ஒரு திருமண வாழ்க்கைக்கோ எதுக்குமே இந்த 3 நட்சத்திரம் இருக்கிறவங்களோட சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு தொழில், அந்த ஒரு வேலை கண்டிப்பாகவே ஜெயிச்சு சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அது உங்களுக்கு ஏமாற்றமாகவே தான் இருக்குமோ தவிர அதில் பார்த்தோன்னா சிறப்பாக நான் பார்த்தோன்னா வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான். அதுலேயும் பார்த்தோன்னா முக்கியமாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே நீங்கள் பக்கம் வச்சுக்கவே கூடாது. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழப்பீங்க அப்படின்றதுல 100% உறுதி. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி சரிங்க, எல்லாமே எனக்கு இழப்பை பற்றி சொல்கிறீங்க, இந்த நான் தோல்வியை பற்றி சொல்கிறீங்க, அப்போ எனக்கு அதிர்ஷ்டன்றதை என்ன தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் சில இருக்குதுங்க. அது நான் சொல்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதமும் அதிர்ஷ்டமான தேதிகள் என்னென்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 19ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி, 28ஆம் தேதி, இது மாதிரி தேதிகள் வரக்கூடிய நாளில் உங்களுக்கு எல்லாமே யோகமாக இருக்கும். மனம் பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கும். சரிங்க ஐயா, என்னுடைய அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திர நாள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரம். இந்த மாதிரி நட்சத்திர நாட்களில் பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் இல்லை இது போல் நட்சத்திரம் இருக்கிற நண்பர்களை நீங்கள் கூட வச்சுக்கிறதுனாலையும் இது போல் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனாலையும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றியும் அடுத்தடுத்து முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இது வரைக்கும் ஜோதிடர்கள் சொல்லிகிட்ருக்குறாங்க. சரிங்க, அப்போது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லாத நட்சத்திரம் இதெல்லாம் நான் செஞ்சால் இந்த நட்சத்திரத்தில் ஏதாச்சும் நான் தொடங்கினா கண்டிப்பாக நான் ஜெயிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் என்ன இருக்குதுங்களா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயில்யம், மகம், பூரம் இந்த நட்சத்திரனால் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு வேலையும் தொடங்காதீங்க.
அந்த நாளை தொடங்குனீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு தோல்வியை தான் சந்திக்கும். அந்த நட்சத்திரம் அன்றைக்கி எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்கிறத தவிர்த்துக்கணுங்க அப்படின்னாவே அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, இந்த மாதிரி இந்த நட்சத்திர நாட்களில் இதெல்லாம் நம்ம செஞ்சால் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு முறையாவது, வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறதுனால அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் என்று சொல்லி தினம் ஒரு நிகழ்ச்சியை இத்துடன் நிவர்த்தி செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.